ஹலோ வணக்கம், நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் பேக் டு தாரிஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ராசாத்தி 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 வாடி நீ வாடி. இப்போ நான் ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற சேத்தூர்ங்கிற ஊர்ல இருக்கேன். இது சேத்தூர் ஜமீன் கட்டின ஒரு புராதனமான சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் பல அற்புதங்களை, பல அற்புத நிகழ்வுகளை கொண்ட ஒரு திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நான் வந்ததை நான் ஒரு பாக்கியமாகவும், இந்த கோவிலை பத்தின விஷயங்களை உங்களுக்கு சொல்றத ஒரு பாக்கியமாகவும் நினைக்கிறேன். சேத்தூர் ஜமீன் அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க விவசாயம் வளர்றதுக்கான முக்கியத்துவம் கொடுத்ததாகவும், அவர் இருந்த காலத்துல இந்த ஊரை சேர்ந்த ஒரு 30 பேர் 2ஆம் உலக போர்ல கலந்துகிட்டதான கல்வெட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் இந்த ஏரியாவை ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்ப சோழ மன்னர்கள் இந்த ஏரியாவை கைப்பற்றணும்னு நினைக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கோவிலை கட்டுறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. அது என்னங்கிறத ஆசிரியர் திரு வெள்ளதுரை ஐயா அவர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. என்னோட அழைப்பை ஏற்று நீங்க எனக்காக இங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சிமா. எங்களுடைய இனிய ஊரான இந்த சேத்தூர் மண்ணிற்கு இன்று வருகை தந்திருக்கக்கூடிய திரைப்பட நடிகை, பிரபலமான பல சின்ன திரைகளையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய, தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி தாரணி கிச்சா அவர்களை நம்முடைய ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திருக்கோவிலின் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்களுடைய ஊர் இயற்கை எழிலும் இலக்கிய செழுமையும் வாய்ந்த ஒரு அற்புதமான ஊர். வளமார்ந்த பல கண்மாய்கள், வயல்வெளிகள், நெடிய தோப்புகள், இப்படி வாய்க்கால் வரப்புமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிற்றூர் இன்று பேரூராட்சியாக மலர்ந்து கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊர். புராதன சிறப்பு மிக்க சேற்றூர். அதாவது எப்போதுமே செழிப்பாக ஊராக இருப்பதனால, சேறு நிறைஞ்சு இருக்கிறதுனால இதை சேற்றூர்னு சொல்றாங்க. ஆண்மறை நாடுன்னு இலக்கியங்கள் சொல்லுது. இன்னைக்கு நாம இருந்து இந்த படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இடம் அருள்மிகு திருக்கண்ணீஸ்வரர் அழகியநாயகி அம்மன் திருக்கோயில் இன்னைக்கு இருக்கிறோம். இந்த கோயிலை பற்றி ஒரு அற்புதமான இப்ப நான் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். திருக்கண்ணீஸ்வரர் அப்படின்னா எதனால அந்த பேர் வந்தது? இந்த கோவில் உருவானதனுடைய கதை என்னன்றது கொஞ்சம் சொல்லு. எங்களுடைய ஊர் திருக்கோவில்களால் காவல் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர். கிழக்கே காளியம்மன் கோவிலும், மேற்கே எக்கலாதேவி அம்மன் கோயிலும், வடக்கே வடக்குரார் கோவிலும், தெற்கே காளியம்மன் கோயில் என்று பெண் தெய்வங்களால் காவல் காக்கக்கூடிய ஒரு அழகான சிற்றூர். இந்த வளப்பமான ஊரின் மீது மிகப்பெரிய ஆசை கொண்டு சோழ மன்னர்கள் இதை எப்படியாவது கைப்பற்றணும். நெல் விளையக்கூடிய பூமி, ஏன்னா சோற்றுக்கு அலைந்தவர்கள் சேத்தூருக்கு வாங்க அப்படின்னு பழமொழி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர். இந்த ஊரை எப்படியாவது அபகரிச்சுடணும் அப்படின்னு போர் தொடுத்து சோழ மன்னர்கள் வந்தாங்க. இந்த பகுதி பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டு வந்த பகுதி. ஆக அவங்க வந்து முறைப்படி ஒரு சண்டையிட்டு மீட்டிருந்தா பரவாயில்ல, நயவஞ்சகமா நம்முடைய பாண்டிய மன்னருக்கு நஞ்சு தோய்த்த ஒரு ஆடைய, அந்த காலத்துல ஆந்திராக்ஸ் இருந்திருக்கு, ஆந்திராக்ஸ் போன்ற வைரஸ்கள் அந்த ஆடையில வச்சு பொன்னாடை போர்த்துனா அவர் இறந்து விடுவாருங்க ஒரு கெட்ட எண்ணத்தோட கொண்டு வந்து அவருக்கு பொன்னாடை எடுத்துட்டு வர்றாங்க. இதை அவர் போர்த்துறதுக்கு முன்னாடியே நம்முடைய பாண்டிய மன்னன் தெரிஞ்சு கொண்டு அந்த தேவதானத்துல இருக்கக்கூடிய நச்சாடை தவிர்த்தருளிய ஈசர் கோவில்னு இருக்கு, அந்த நச்சு ஆடைய தவிர்த்துறாரு. இந்த ஈசன் வந்து கனவுல சொன்னதா ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த நச்ச ஆடை போர்த்துனதை தவிர்த்துறாரு. அதனாலதான் அவருக்கு பேரு நச்சாடை தவிர்த்து அருளிய ஈசன். அந்த அம்பாள் பேரு தவம் பெற்ற நாயகி. அதனால அப்படி நச்சாடையை தவிர்த்த உடனே அந்த சோழ மன்னருக்கு 2 கண்களுமே தெரியாம போயிருது. அவரோட கண்களை பாதிச்சிருது. ஆமா, அவர் செய்த அந்த பாவம். போரிடுதல்ங்கிறது முறைப்படி ஒருத்தர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாடுங்கிறது. இது வந்து வஞ்சகமா அவருடைய உயிரை பறிக்க எண்ணதுனால அவருக்கு 2 கண்ணும் போனதுனால கண் தெரியணுங்கிறதுக்காக சேற்றூர்ல நீ ஒரு கோயில் கட்டு, உனக்கு கண் பார்வையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அசரீரி கேட்கிறது. அதனாலதான் இந்த திருக்கோயில சோழ மன்னன் கட்டியதாக ஒரு ஐதீகம். பல காலம் பாண்டியர்களாலும் இது கட்டப்பட்டது. சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம், அப்போ தென்காசி மாவட்டம். அங்கேயே அவங்க விக்கிரமபட்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து கட்டினதுனால ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சு. 2வது கண்ணை கொடுத்தது திரும்ப நச்சாடை தவிர்த்தருடைய ஈஸ்வரர் தான். அதனால இந்த திருக்கண்ணீஸ்வரர் தேவா
அந்த கண்களை கொடுத்ததுனால இந்த கோயிலுக்கு திருக்கண்ணீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. ஓ நம்முடைய ஊர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்மாய்கள் இருக்கு. கண்மாய்கள்னா ஏரிகள்னு தமிழ்ல சொல்றாங்க. நிறைய. ஆமா. என்ன சிலம்பன் ஏரி, மண்மக்கி ஏரி, கடப்பாகுளம், ஆரியன் ஏரி, அப்படி பாத்தீங்கன்னா ஓ எல்லா ஏரிக்கும் ஒரு பேர் இருக்கா? பேர் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஏரிக்கும் ஒவ்வொரு. ஏன்னா நான் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்படி வந்து இந்த 5 தெற்கு புறம் பாத்தீங்கன்னா 5 ஸ்தலங்கள், அதாவது பஞ்சஸ்தலங்கள், அந்த பஞ்சஸ்தலங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு ஜமீனோட ஆதிக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இப்ப நீங்க சொல்றது அதே மாதிரிதான், ஒரு கண்மாய்க்கும் ஒரு பேர் இருக்குன்றது சொல்றீங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஆகாயத்தலம் நம்முடைய நச்சாடை தவிர்த்துள்ள ஈஸ்வர் கோவில். நீர் வந்து தாருகாபுரம், காற்று நீங்க தென்மலை கோயில் போயிருப்பீங்க. நிலம்ங்கிறது சங்கரங்கோவில். இப்படி நிலம், நீர், காற்று. நெருப்புங்கிறது கரிவலம் வந்த நல்லூர். இப்படி 5 தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். சிவராத்திரியில பாத்தீங்கன்னா 5 தலங்கள்லையும் திருத்தல ஓட்டம்னு ஒரு 6 மணியில மாலையில இருந்து காலை 6 மணிக்குள்ள 5 கோயிலுக்கும் போயிட்டு வந்துருவாங்க. கடைசி பூஜை நம்முடைய ஆகாய தலத்துல பூஜை நடக்கும். அதே மாதிரி சுத்துப்பட்டியில இருக்கக்கூடிய 8 கிராமங்கள் இருக்கு. இந்த 8 கிராமங்களும் சேத்தூர் ஜமீனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. கொல்லம் கொண்டான், கொல்லத்தின் மீது போர் தொடுத்து வந்ததுனால அந்த ஊருக்கு பேரு கொல்லம் கொண்டான். இளந்திரை கொண்டான் இருக்குது, அது இளந்திரை கொண்டான். ஈழம் திரை கொண்டான், ஈழத்திலிருந்து வரி பெற்றதனால ஈழம் திரை கொண்டான். சுந்தரராஜபுரம் அப்படிங்கிறது நம்முடைய ஜமீன்தார் வணங்காமுடி வடமலை திருவநாத சேவக பாண்டிய தேவருடைய தகப்பனார் சுந்தரராஜர், அவருடைய பேர்ல ஒரு ஊரு. அதே போல பாத்தீங்கன்னா முத்துச்சாமிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அதுவும் நம்முடைய அழகப்பத்தேவர் ஜமீன்தாருடைய புதல்வர் முத்துச்சாமியினுடைய பேர்ல முத்துசாமியாபுரம். இப்படி எங்க பார்த்தாலும் ஜமீன்தாருடைய பெயர்களினால பல ஊர்கள் இருக்கு. இந்த 8 பட்டிகளுக்குமே நம்முடைய சேத்தூர் ஜமீன் தான் மிகப்பெரிய ஒரு கொடையாளராகவும் இந்த ஊர்களை கட்டி காக்கக்கூடிய மன்னராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 தலைமுறைகளாக இந்த சேத்தூரை ஆண்டு வந்திருக்கிறார்கள். அதுல மிகச்சிறந்த ஜமீன்தார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்ச கடைசியாக இருந்தவர் விடிஎஸ் சேவுக பாண்டிய தேவர், மிகச்சிறந்த கஞ்சிரா வித்துவான். அவர் தான் வந்து சேத்தூர் ஜமீன் கடைசியாக அந்த பட்டங்கட்டிய ஒரு ஜமீன் அவர்தான். ஆமா ஐயா, இன்னொரு ஒரு விஷயம், ரொம்ப மலைச்சு போற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சொல்லுங்கம்மா. இப்பதான் வந்து நம்ம மருத்துவம், அறிவியல், விஞ்ஞானம் இதெல்லாம் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு. ஆனா அப்பவே அவருக்கு வந்து ஒரு ஆட்டினுடைய குடலை எடுத்து ஒரு வச்சாங்கன்னு சொல்லி, அப்படின்னா அப்ப அந்த காலத்திலேயே மருத்துவம் எந்த அளவுக்கு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு பகிர முடியுமா? அதாவது அன்றைய சித்த மருத்துவம் வந்து எல்லா நோய்களையும் குணப்படுத்துவதாக இருந்திருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவத்தை விட தமிழ் மருத்துவம், அறுவை மருத்துவம் வரைக்கும் நம்முடைய செய்யுள்கள் சித்த மருத்துவத்துல இருந்திருக்குது. அப்படி செவி வழி செய்தியா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள்ல இந்த அறுவை சிகிச்சையை பற்றிய செய்தி இருக்கு. நம்முடைய ஜமீன்தாருக்கும் அந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு செவி வழி செய்தி தானே தவிர அதற்கான முறையான ஒரு ஆவணங்கள் இல்லை. ஆனா நம்ம இலக்கிய செழுமை வாய்ந்தது சேரை பள்ளு, சேரை தலபுராணம், தவம்பெற்ற நாயகி பிள்ளைத்தமிழ், சேரை பட் பிரபந்தம், நதிவிலாசம்னு பல்வேறு நூல்கள் தோன்றிய அற்புதமான ஊர். எட்டயபுரத்து எரிமலை கவிஞர் நெற்றிக்கு தந்த சூரியன் பாதம் பட்ட ஊர். பாரதி வந்து ஜமீன்தாரை பார்த்திருக்கிறாரு. மாம்பழ கவிச்சிங்க நாவலர், பொன்னாயிரங்கண்ணி கவிராயர், முகவூர் கந்தசாமி கவிராயர், இப்படின்னு பல பேர் இருந்து செந்தமிழை வளர்த்த பூமி. ஏன் காவடி சிந்து பாடின அண்ணாமலை ரெட்டியார் இங்கதான் படிச்சார் இலக்கணம். நம்முடைய ஜமீன்தார் அவர்கள் புரவலராகவும் இருந்திருக்கிறாரு, புலவராகவும் இருந்திருக்கிறார். சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியாருக்கு 12 வயதிலிருந்து இலக்கணம் கற்பித்தது நம்முடைய சேத்தூர் மண். இங்க படிச்சு அப்புறம் தான் அவர் போய் அந்த சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து கழுகுமலை முருகன் மேல பாடினாரு. அப்படிப்பட்ட வளமை வாய்ந்த இலக்கிய அற்புதமான ஊர். ஆமா, நீங்க இவ்வளவு தகவல்கள் சொல்றீங்க. நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சேத்தூர் தான். தேவதானத்துல ஒவ்வொரு வருஷமும் வைகாசி விசாக பெருந்திருவிழா நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட மிக அற்புதமான தேர் 2 இருக்கு. 2 தேர்லையும் அம்மனும் சுவாமியுமாக பிரியாவிடையும் அசைந்து வரக்கூடிய காட்சியை பார்ப்பதற்கு கண் 1000 வேணும். ஒவ்வொரு வருஷமும் ஜமீன்தார் வந்து திருக்குற்றாலத்துல முழுகி குளித்து அந்த கையில் இருக்கக்கூடிய விடலைக்காயை போட்டாதான் அந்த தேரே நகரும்.
அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் அது. தேர் திருவிழாலாம் பாத்தீங்கன்னா இந்த சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் அது ஒண்ணுதான் தேர் திருவிழா. இன்னைக்கு எத்தனையோ புரட்டாசி பொங்கல், பங்குனி பொங்கல் எல்லாமே இருக்கு. எங்களுக்கு அந்த சித்திரை வைகாசி பெருந்திருவிழா தான் மிகப்பெரிய ஒரு திருவிழா. 10 நாளும் தேவலோகமால் இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் உணவு வழங்கப்படும். நச்சாடை தவிர்த்தொழில கோஷ் தவம் பெற்ற நாயகி என்ன, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். இப்படி எல்லா இலக்கியங்களும் தோன்ற புண்ணிய பூமி. இவ்வளோ நேரம் சேத்தூரை பற்றியும் சுற்று வட்டார கிராமங்களை பற்றியும் கோவிலோட எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு ரொம்ப அழகாக எங்களோட சேனலுக்காக நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். மிக்க மகிழ்ச்சி மேடம். எங்களுடைய ஊருக்கும் நீங்கள் வந்து எங்களுடைய கோயிலை பற்றிய செய்திகளை எடுத்துக்கிறதுக்கும் நிறைந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சு. நன்றி. என்னங்க, சேத்தூர் ஜமீனில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் கோயிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி கிச்சா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி